ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு சூப்பரா ஒரு 3D விநாயகர் செய்ய போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சதுர வடிவ வண்ண காகிதம், ஒரு பென்சில், அப்புறம் ஒரு கத்தரிக்கோல். சிறிய சதுர வடிவ பேப்பர் துண்டை கொண்டு இந்த அருமையான 3D விநாயகரை செஞ்சிடலாம். முன்பக்கம் வெளியே வந்து தெரியறதுனால இது பார்க்கிறதுக்கு ஒரு 3D படம் மாதிரியே இருக்கும். நெட்ல இருந்து விநாயகர் படத்தை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அந்த கலர் பேப்பர்ல அழுத்தி பதிவெடுத்துக்கோங்க. முடிஞ்சா கலர் பேப்பர்லயே பிரிண்ட் பண்ணிக்கோங்க, அல்லது இத பார்த்து நீங்களே கூட வரைஞ்சுக்கோங்க. அழுத்தி வரையப்பட்ட கோட்டு மேலேயே கவனமா வெட்டுங்க. பென்சில்ல வரைஞ்சிருந்தா கத்தரிக்கோல்ல வெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். நீண்ட தந்தம், விநாயகரோட காதுகள், விநாயகரோட கிரீடம். இப்போ மேல் எழும்பும் விநாயகர் பகுதி ரெடி ஆயிடுச்சு. பேப்பரை திருப்பி மடிச்சுக்குவோம். இப்போ நடுக்கோட்ல மேலும் கீழும் வெட்டிக்குவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சுதான் விநாயகர் மேல எழும்பி வர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க போறோம். காது பகுதிய மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இப்படி மடிச்சு விட்டுக்குவோம். தந்தத்திற்கும் அப்படியே செய்வோம். வேணும்னா துதிக்கைக்கும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த இரண்டு பகுதிகளையும் லேசா நெருக்கி ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி பசை போட்டு ஒட்டிக்குவோம். இப்படி செய்யும் போது முழு விநாயகரும் முன்னெழுந்து நிக்கிறத பார்க்கலாம். இந்த மஞ்சள் பேப்பர் போல உங்களுக்கு பிடிச்ச வேற கலர் பேக்ரவுண்ட் மேல இந்த விநாயகர் படத்தை ஒட்டிக்குவோம். இப்போ அழகான 3D விநாயகர் ரெடி. இது பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? இதே மாதிரி நீங்க எந்த படத்தை வேணும்னாலும் செஞ்சு பார்க்கலாம். பாய் குட்டீஸ். இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.